ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கல்வித்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் பணிமாறுதல் புதிய நியமங்கள் குறித்து ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது பள்ளி கல்வித்துறை சார்பில் புதிய அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான அரசாணையை பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. லேட்டராக கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ண சொல்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த அரசாணையை பற்றி பத்திரிகை செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது கல்வித்துறையில் அதிரடி மாற்றத்துக்கான அரசாணையை குமரகுருபரன் பிறப்பித்துள்ளார். அதில் கூறியிருப்பதாவது, பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி, மாநகராட்சி, அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் மற்றும் அரசு நகராட்சி, மாநகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் அனைத்து வகை ஆசிரியர்களிடையே பொது மாறுதல்கள் வழங்குவதற்கு பின்பற்ற வேண்டிய கொள்கை நெறிமுறைகள் வழங்கப்பட்டு ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வி இயக்கத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலிப்படங்கள் நிரப்பிடும்போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் வகுத்து அறிவுறுத்தல் வழங்கி ஆணை விடப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது பட்டதாரி ஆசிரியர் காலிப்படங்கள் இருப்பாருங்க, அது நிரப்பப்படும் போது அது எப்படி பார்த்தா வேக்கன்சி நிரப்பும், அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் பார்த்தா அந்த அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்படும் பணி நாடுகளில் இருந்து நேரடி பணியம் செய்யப்படும் போது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணையை கீழ்கண்டவாறு வெளியிட்டு அரசாணை வெளியிடுகிறது. அதன்படி பட்டதாரி ஆசிரியர் உபரி பணியிடங்களை வருகிற மே 1க்குள் கணக்கீடு செய்ய வேண்டும். அவர்களை தேவையுள்ள பள்ளிகளுக்கு பணி நிரவல் செய்வது மே 31க்குள் நடக்க வேண்டதை சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தா பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு பாருங்கள், அது மே 31 பார்த்தா கணக்கீடு செஞ்சு மே 31க்குள்ளே எல்லாருக்கையும் பணி ஆர்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு ஜூன் 30க்குள் நடத்தி முடிக்க வேண்டும். பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிட மதிப்பீட்டை ஜூலை 1க்குள் முடிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களை நிரப்பிட கோரும் கருத்துக்கள் இருந்தால் அதனை அரசுக்கு ஜூலை 15க்குள் அனுப்ப வேண்டும். அதன் மீது அரசாணை செப்டம்பர் 30க்குள் வெளியிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. நேரடி பணி நியமனம் செய்யப்படும் உத்தேச பணியிடங்கள் எண்ணிக்கை குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய குழு மற்றும் நிதித்துறை உறுப்பினரின் ஒப்புதலை உறுதி செய்த பின்பு அறிவிப்பிடணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வுகள் 2024 ஜூலை 30க்குள் வெளியிடும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்வுகள் 2021 ஜூன் 30க்குள்ளே எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 30க்குள்ளே வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் சர்வே வெரிஃபிகேஷன் மற்றும் இறுதிப்பட்டியலில் மே 1 முதல் 31க்குள் வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அரசாணை பள்ளி கல்வி இயக்குநர் மற்றும் தலைவர் தேர்வு வாரியம் தவறாது கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத கூறியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு இது போன்ற அரசாணை இதுவரை வெளியிடப்பட்டது இல்லை அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தா 2800க்கான பட்டதாரி ஆசிரியர் பார்த்தா நியமிக்க போகிறாங்க. அதை மே மாதத்துக்குள்ளே உடனடியாக நிரப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மே 31க்குள்ளே அரசு பள்ளியில் ஆசிரியர் காலி பணி நிரப்புவதற்கு தேர்வாரத்துக்கு உத்தரவு பிறச்சிருக்காங்க. முதற்கட்டமாக 2500 ஆசிரியர் பாதி நிரப்ப போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த பத்திரிகை செய்திக்கான இன்ஃபர்மேஷன் PDF நான் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். தேவைப்படுறவங்க டேரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கல்வித்துறையில் ஒரு புதிய அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில் ஆசிரியர் பணிகள் நிரப்புவதற்கும் என்னமான கைட்லைன்ஸ் கொடுக்கணும், அதேமாரி பணி மாறுதல் கொடுக்குறாங்க பாருங்கள், கவுன்சிலிங் கொடுக்கறது, அதுக்கான கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. புதிய நியமனம் கொடுத்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பத்திரிகையில் எல்லாமே ஷார்ட்டாக கொடுத்துருக்கு. கண்டிப்பாக அரசாணை வந்ததுக்கப்புறம் அதில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ விரைவில் உங்களுக்கு பார்த்தா பட்டதாரி ஆசிரியருக்கான நியமனம் நடக்க போகுது. 2500 வேக்கன்சி அதை பார்த்தா விரைவில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ பிப்ரவரி அல்லது மார்ச் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதிகபட்சமாக பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மே மாதத்துக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கான பணி நியமனக்கான ஆர்டரை கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ விரைவில் இந்த எக்ஸாமுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த அப்படி செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.